வணக்கம். ஐ எம் டாக்டர் ஹேமலதா, மெடிக்கல் சூப்பர்டென்டென்ட் ஆஃப் பெரியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து முன்பு புறநகர் பெரியார் அரசு மருத்துவமனையாக இருந்தது. புறநகர்னா பெரிஃபரல் ஹாஸ்பிட்டலாக இருந்தது 100 படுக்கையோட. இதை அப்படியே 300 மாற்றி 300லேருந்து 860 மாற்றி இன்றைக்கு வந்து இதுக்கு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புதிய பேர் விட்டு பெரியார் அரசு மருத்துவமனையாக பல்வேறு கட்டமைப்போட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வசதிகளோட இந்த மருத்துவமனை திகழ்கிறது. தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த புதிய கட்டிடம் G+6 ரூபாய் 110 கோடி செலவில் 6 மாடி கொண்ட பிரம்மாண்டமான இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வளாகத்தில் மக்களின் சேவைக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இந்த மருத்துவமனை பின்னர் RT-PCR 4 உயர் ரக நவீன தியேட்டர்கள் மற்றும் லேபு, சிடி சென்டர் போன்ற பல்வேறுபட்ட மருத்துவமனை கல்லூரிக்கு நிகரான வசதிகளை கொண்டு வந்தாங்க. இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லும் போது மோர் தென் 25 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எடுத்துக்காட்டாக நமக்கு ஒரு ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபீடிக், ஐ டிபார்ட்மெண்ட், ENT, டெர்மட்டாலஜி, சைக்காட்ரி போன்ற பிராட் ஸ்பெஷாலிட்டியும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வந்து நமக்கு கார்டியாலஜி இருக்குது. ரொம்ப இந்த பகுதியில் மக்களுக்காக ரொம்ப விரும்பப்பட்ட பகுதி கார்டியாலஜி, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, கேன்சருக்காக ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டு மற்றும் ஃபிசியோதெரப்பி விச் இஸ் மோஸ்ட் வாண்டட் ஹியர். தென் யூராலஜி டிபார்ட்மெண்ட், நெஃப்ராலஜி, டயாலிசிஸ்க்காக போன்ற பல்வேறு உயர் ரக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் ஹேவ் brought in இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இதில் பெட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலி ஆர்டினரி பெட்ஸ் வந்து 470 இருக்கு. ICU அண்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் இதில் 200 பெட்ஸ் இருக்கு. தென் எமர்ஜென்சி பெட்ஸ் 20 மாற்றிருக்காங்க. தென் டயாலிசிஸ் 20 படுக்கைகள். பிரைவேட் ரூம்ஸ் இங்கே இருக்கு. நம்ம தனிப்பட்ட ரூம்ல அந்த மாதிரி பிரைவேட் வசதிகள் கூடிய பிரைவேட் ரூம்ஸ் நமக்கு 30 வார்ட்ஸ் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக 20 படுக்கைகள், அவர்களுக்கான ஸ்பெஷல் OP. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த மருத்துவமனை. மேன் பவரை பற்றி நம்ம சொல்லும் போது நம்ம ஆரம்பத்தில் அந்த 300 படுக்கை கொண்ட ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் வந்து 19 பேர் தான் இருந்தோம். பட் இப்போ வேற இந்த புதிய ஹாஸ்பிட்டலில் வந்த பிறகு அதோட எண்ணிக்கை வந்து 150 கூடியிருக்கு. மருத்துவர் மாத்திரம் செவிலியரோட எண்ணிக்கை 20 இருந்தது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 240 உயர்ந்திருக்கு. பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸு, மருத்துவம் சாரா பணியாளர்கள், உதவியாளர்கள் எண்ணிக்கை வந்து 170 இப்போ நமக்கு 200 கூடியிருக்கு. நம்மளோட மருத்துவமனையை தூய்மையாக பாதுகாக்கிறதுக்காக அவுட் சோர்சிங் நமக்கு முன்பு பார்க்கும்போது சூப்பர்வைசர், கிறிஸ்டல் இவங்கெல்லாம் சேர்த்தா நமக்கு வந்து 100 தான் இருந்தது. இப்போ அதுவே 386 உயர்ந்திருக்கு. ஸோ ஒரு மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பு, எக்யூப்மெண்ட்டு, மேன் பவர் வசதிகளோடு இந்த மருத்துவமனை நமக்கு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் செக்கப் எல்லா இடத்துலையும் இப்போ ப்ரைவேட்டைசேஷனில் வேரியஸ் டேரிஃப்ஸில் வந்து முழு உடல் பரிசோதனை இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பகுதி வட்டார மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது மாஸ்டர் செக்கப்புக்கான முன்னெடுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு மேமோகிராம், மார்பக புற்றுநோய் கண்டறியும் டெக்னிக்ஸு, தென் போன் டென்சிட்டி பார்க்குறது. இப்போது ஒரு பேக்கேஜாக நம்ம வந்து இங்கே மாஸ்டர் செக்கப்பில் பிளட் டெஸ்ட்டு, டெக்ஸா, மார்பக புற்றுநோய் ஸ்கேன், எக்கோன்னு அவங்க மார்னிங் வந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக தன்னுடைய முழு உடலை பரிசோதனை பண்ணிட்டு போகலாம். அதுக்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டு வெகு விரைவில் அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரவிருக்கின்றது. எம்ஆர்ஐ வசதிகள் இருக்குது. எம்ஆர்ஐ யூஸ்வலாக மெடிக்கல் காலேஜில் தாங்க இருக்கும் எம்ஆர்ஐ. பட் மருத்துவ கல்லூரி அல்லாத மருத்துவமனை ஆகிய நம் மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ இருக்குது. இந்த எம்ஆர்ஐ வந்து 8 கோடி
ரூபாய் பெருமானத்தை சுவிட்சர்லாந்துலேருந்து நமக்காக ஸ்பெஷலாக வர வைக்கப்பட்டு இந்த பகுதியில் ஸ்டான்லியில் இருக்குது. அதை விட்டால் நம்ம கேஎம்சியில் இருக்குது. 24 hours MRI is functioning. இது இல்லாமல் நம்ம யூராலஜி டிபார்ட்மெண்ட்லன்னு பார்க்கும்போது ESWL சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. அது என்னென்னா சர்ஜரியே இல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு தழும்பு வடு எதுவுமே இல்லாமல் லேசர் பீம் முறையில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் 1 centimeter ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த யூரிட்ரு மூத்திரப்பை ஆர் அந்த யூரிட்ரு அங்கே பேசேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு லேசர் பீமில் அந்த கதிர்வீச்சு பண்ணும்போது விதின் 1 hour the stone gets washed away. ஸோ நமக்கு அன்றைய தினமே அவங்க வீட்டுக்கு போகலாம். இந்த எக்யூப்மெண்ட் வந்து நமக்கு 3 கோடி ரூபாய் பெருமளவில் நமக்கு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இந்த எக்யூப்மெண்ட் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அது இப்போ நடைமுறையில் பயன்பெற்று ஏராளமாக பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். We have a special urologist and nephrologist team. இந்த ஹாஸ்பிட்டலில் 5வது தளத்தில் வந்து கார்டியாலஜிக்காக முழுக்க ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கேத் லேப் இருக்குது. கேத் லேப் வந்து ஒரு பெரிய ஒரு போன் இங்கே. ஏன்னா இங்கே நிறைய பேர் கேஷுவாலிட்டியில் ஹார்ட் அட்டாக்கோட வராங்க. வரவங்களுக்கு வந்து உடனடியாக அங்கே வந்து கேத் லேபுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி எந்த இடத்துல அடைப்பு இருக்குது அதை வந்து கண்டறிஞ்சு ஸ்டென்ட்டு போட்டு அங்கேயே அவங்களுக்கு நோயின் தன்மையை கண்டறிந்து ஒரு புது வாழ்வு தரத்துக்கான நமக்கு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அங்கே கேத் லேப் முடித்து பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கான ICU, ஸ்பெஷல் கேர், ஸ்டெப் டவுன், ஆர்டினரி மேல் ஃபீமேல் வார்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ கார்டியாலஜிக்காக மாத்திரம் 85 படுக்கைகளை நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேத் லேப் இங்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது. நியூலி வந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு PMR, தட் இஸ் மாற்றுத்திறனாளிக்கான ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே நமக்கு மாற்றுத்திறனாளி மற்றும் ஆர்த்தோவில் அண்ட் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம் எல்லாருக்குமே இப்போ நவடேஸ் பேக் பெயின், நெக் பெயின், கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த ஃபிங்கர்ஸ் பெயின், சில்ட்ரன் எல்லாருமே எல்லா பெயினோடு வராங்க. இங்கே அவர்களுக்காக ஸ்பெஷலைஸ்டு ஃபிசியோதெரப்பி தர டிபார்ட்மெண்ட். இங்கே 10க்கும் மேற்பட்ட ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. ப்ளஸ் நவீனமயமாக்கப்பட்ட IFT மிஷின்ஸு, பால் தெரப்பி, அந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரப்பின்ற சிறப்பான சிகிச்சை அளிக்கும் இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் 10 ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. பழைய கட்டிடத்தில் 4 ஆப்ரேஷனும், புதிய இப்போ ஓப்பன் பண்ணி வச்ச இந்த புதிய கட்டிடத்தில் 6 தியேட்டருங்க இருக்குது. நம்முடைய ஹாஸ்பிட்டலில் வந்து பெண்கள் குழந்தைகளுக்குன்ற ஒரு சிறப்பு வார்டே இருக்குங்க. பெண்களுக்கு வந்து மோர் தென் 200 படுக்கைகளோட கொண்ட ஒரு ஸ்பெஷல் வார்டு இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து 75 படுக்கைகள் கொண்டு இருக்குது. அதிலையும் பச்சிலம் குழந்தைகளுக்காக வந்து ஸ்பெஷலைஸ்டாக NICU கேர் இருக்குது. NICUங்கிறது நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர். அதில் 5 இன்குபேட்டர்கள் இருக்குது. ஸோ பிறந்த 0 நாள்லேருந்து 28 நாள் வரை அந்த குழந்தைகளை அங்கே சிறப்பு சிகிச்சைகளாக அங்கே நம்ம வந்து பராமரித்து வருகிறோம். பேரிளம் பெண்கள் வார்டும் இருக்குது நமக்கு. CT வந்து முன்பு வந்து ஒரு நாளைக்கு 30 தான் இருந்தது, 30 பேர் எடுத்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கே 60 to 70 பேர் CT எடுக்கிறாங்க. MRI முன்பு நமக்கு MRI வசதிகள் இல்லை. இன்றைக்கு வந்து மெடிக்கல் காலேஜுக்கு ஈக்குவலாக ஒரு நாளைக்கு வந்து 15 MRI நம்ம இங்கே எடுத்துகிட்ருக்குறோம். ECG, எக்கோ, எக்ஸ்ரே போன்றவை வந்து எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலில் 24/7 செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது இல்லாமல் நம்மகிட்ட சென்ட்ரல் லெபார்ட்டரி நம்ம இங்கே ஃபங்க்ஷனிங் ஆகுது. தட் இஸ் பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற மத்திய ஆய்வகம். இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணுற அனைத்து வித உள்நோயாளிக்கான பிளட் டெஸ்ட்டோ ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஆன் டேபிளில் வந்து
டிஷ்யூஸை எடுத்து இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆன் டேபிளே அது என்ன, அது வந்து மைனரா, மேஜரா, கேன்சரஸா, நான் கேன்சரஸா, அதோட நோயின் தன்மையை அறிஞ்சு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமா இல்லை ரேடியேஷன் வைக்கணுமான்றது ஆன் டேபிளே கண்டறியத்தக்க இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரியை கொண்ட உயர் ரக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இதெல்லாம் இந்த மருத்துவமனையின் சிறப்பு அம்சம். இந்த ஹாஸ்பிட்டல் புது பில்டிங் வரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து முன்பு பார்த்தா நாளொன்றுக்கு ஓபி வந்து 1700 2000 பேர் தான் வந்திருந்தாங்க ஓபி. பட் வேறஸ் இந்த புது பில்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓபியே வந்து நமக்கு ஒரு நாளைக்கு 3700 பேர் இங்கே பயன்பெற்று வருகிறாங்க. ஐபி உள்நோயாளின்னு பார்த்தா முன்பு நாளொன்றுக்கு 200 அந்த அளவுக்கு தான் உள்நோயாளி இருந்தாங்க. இப்போ வந்து 650க்கும் மேற்பட்ட மக்கள் தினசரி உள்நோயாளியாக இங்கே அட்மிட் ஆகி பயன்பெற்று வருகிறார்கள். நிறையா அவர்களுக்கு கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், நெல்லிக்காய் சூரணங்கள் போன்றதெல்லாம் நம்ம இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மக்களிடையே நல்லா வரவேற்பும் இருக்குது. நம்முடைய மருத்துவமனையில் ஃபார்மசியில் வந்து நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அனைத்து விதமான மெடிசன்ஸும் இங்கே வந்து நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. குறிப்பாக நமக்கு கேன்சருக்கான மெடிசன்ஸு, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிக்கான மெடிசன்ஸு, அது மாதிரி நார்மல்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு மெடிசன்ஸ்லேருந்து ஊசி எல்லாமே நமக்கு இங்கே வந்து தங்கு தடையின்றி கிடைக்கிது. இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து அன்றாடம் தர மருந்துங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிறிய கவரில் ஒவ்வொரு மாத்திரை மருந்துக்கும் ஒவ்வொரு கவர் நாங்கள் தரோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபருக்கு நம்ம வந்து தலைவலி, சளி, இருமல், சத்து மாத்திரைகள் 4 விதமான மாத்திரைகள் கொடுத்தோம்னா 4க்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கவரும் எல்லாவற்றையும் எந்தெந்த வேளையில் உணவுக்கு முன்பா பின்பான்னு நம்ம வந்து குறிப்பிட்டு கொடுப்போம். அதை அத்தனையும் இந்த 4கையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய தமிழ்நாடு அரசின் லோகோ போட்டு அனைத்தையும் அவங்க ஈஸியாக கேரி பண்ணுற விதமாக எல்லாத்தையும் இதை போட்டு பின்னாடி நோயாளியின் பெயர், மருந்தின் பெயர், சாப்பிடுறதுக்கு முன்பு சாப்பிடுறதுக்கு பின்புன்னு போட்டு ஒரு அறிவுறுத்தலோடு கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கறது வந்து மிகவும் மக்களிடத்தில் வரவேற்கப்பட்டு இருக்கிறது. இங்கே வந்து எல்லாரும் பயனடைந்து போகிறாங்க. இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் உள்நோயாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு பச்சை கலரில் ஒரு கை ரிஸ்ட் பேண்ட் ஒன்று தரோம். அவர்களோடு தங்கும் உறவினர்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் டேக் போட்டு தருகிறோம். அண்ட் அவங்கள பார்க்க வர விசிட்டர் பாஸ், எல்லோ கலர் பாஸ், அவங்க நேம், ஏஜ், அவங்க என்ன உறவின் முறை, இதையெல்லாம் வந்து நமக்கு வாட்ச்மேன் செக்யூரிட்டி பார்த்த பின்பு தான் அவங்கள வார்டுக்கே அனுப்புவாங்க. இதன் மூலம் நம்ம தேவையில்லாத வெளிநபர்களின் என்ட்ரியை வந்து நம்ம தடுக்கிறோம். ஒரு மருத்துவமனையை தூய்மையாக, சுத்தமாக, அன்னெசரி விசிட்டர்ஸ் இல்லாமல் நம்மளால் பாதுகாக்கப்படுகிறது. போதையில்லா மறுவாழ்வு திட்டத்தின் கீழே போதை மறுவாழ்வு மையம் ஒன்று இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. 15 படுக்கைகள் கொண்ட ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாகவே இங்கே வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தென் கம்மிங் டு டயாலிசிஸ், யூஸ்வலாக வெளியில் டயாலிசிஸ்லான்ற போது ஒரு சிட்டிங்க்கே அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும், 2000 ரூபாய்க்கு மேலே. பட் வேற நம்முடைய முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் கீழே நம்மகிட்ட 20 டயாலிசிஸ் பெட்டு அவ்வளவும் இலவசமாக இந்த மக்கள் பயனடைகிறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை நம்ம டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு நாள்லேயே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 40 to 50 பேஷண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே டயாலிசிஸ் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹாஸ்பிட்டலில் டென்டல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் 38 இயர்ஸாக இங்கே செயல்பட்டு வந்துட்டு இங்கே வந்து டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷனு, க்ளீனிங், ஸ்கேலிங், ஃபில்லிங் எல்லா விதமானதும் பண்ணுறோம். ரூட் கெனாலுக்கான முன்னெடுப்புகள் இப்போ கொஞ்சம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. மேலும் நம்முடைய கவர்மெண்டின் ஸ்கீம்ஸு
மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், போதையில்லா மறுவாழ்வு திட்டம், நம்மை காக்கும் 48 போன்ற நம்முடைய அரசாங்க திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய மருத்துவமனையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. தென் பாதுகாப்பு அம்சங்கள்னு பற்றி பேசணும்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே வர மக்களையும் பாதுகாத்து மருத்துவமனை சாரா மற்றவர்களையும் பாதுகாப்புக்காக 235க்கு மேற்பட்ட சிசி கேமராக்கள் மருத்துவமனை முழுக்க வார்டில் எல்லா இடத்துலையும் என்டையர் ஹாஸ்பிட்டல் இஸ் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ். ப்ளஸ் நம்மளோட போலீஸ் அவுட்பீட் இங்கே இருக்காங்க. 24 hours நம்மளுக்கு போலீஸ் பாதுகாப்போட இங்கே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போ ஃபீடிங் பீப்புள்னு பார்த்தா குளத்தூர் மட்டுமின்றி திருவிக்கா, வியாசர்பாடி, அம்பத்தூர், ஆவடி, அந்த பக்கம் புழல், பெரியபாளையம் போன்ற எல்லா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தும் மக்களை வந்து ஏராளமேர் ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakh பீப்புளை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஹார்பர் பண்ணுது. அவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. நம்முடைய பெரியார் அரசு மருத்துவமனையில் ஓபி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து HMIS மெத்தட்ல ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் மற்றும் செயலியின் முறையை நாங்க இங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த மெத்தட்ல அவருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பின் நம்பர் கொடுத்துருவோம். இந்த பின் நம்பரை வந்து அவர் ஃபாலோ பண்ணி இந்தியா முழுக்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த பின்னை அவங்க கம்ப்யூட்டர்ல பின் நம்பரை மட்டும் சொன்னா போதும். போற ஹாஸ்பிட்டல்ல அவரோட ரெக்கார்ட்ஸுகள், அவரோட ஹிஸ்டரி, மெடிக்கல் ஹிஸ்டரி, அவர் ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி, சர்ஜரி ஹிஸ்டரி, பிளட் டெஸ்ட், இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா ஹிஸ்டரியும் வந்து கம்ப்யூட்டர்களை நமக்கு தரவாக கிடைத்துவிடும். இந்த மெத்தடை வந்து நம்ம ஓபிக்கு மட்டும் இல்லாம உள்நோயாளிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோம், லெபார்டரிஸ்ல யூஸ் பண்றோம். ஓபியில் டாக்டர்ஸ் வந்து மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணும்போது அது அப்படியே கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு ஃபார்மசியில் போயிடும். அங்கே போய் இவங்க சீட்டு மூலமா இல்லாமல் கம்ப்யூட்டரை தட்டும் போது அவர்களுக்குரிய மெடிசன்ஸ் அவங்களுக்கு பதிவில் வந்துடும்.